வெல்கம் அவர் சேனல் அருண் கோசை. எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈவினிங் வீடியோ வந்து எனக்கு போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட பசங்க வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குலோப் ஜாம் பாக்கெட் இருந்தது. ஸோ அதை வச்சு இன்னைக்கு நான் வந்து ஒரு குண்டா நல்ல நல்ல குலோப் ஜாம் தான் இன்னைக்கு வந்து போட போறோம். ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்றத, குலோப் ஜாம் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்க. அது நிறைய குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து அதுக்கு வந்து இந்த டம்ளர்ல நான் 2 கிளாஸ் தண்ணி எடுக்க போறேன். சோ அதுக்கு தகுந்தாப்புல 2 டம்ளர் ஜீனி எடுப்போம். ஏன்னா ஜீனி வந்து தண்ணி விட்டுரும். சோ அதனால 2 டம்ளர் தண்ணிக்கு அளவா 2 டம்ளர் ஜீனி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்ப தண்ணி ஊத்திட்டேன். சோ அதுக்கு தகுந்தாப்புல இப்ப நான் ஜீனி வந்து வேறு டம்ளர்ல 2 டம்ளர் ஆட் பண்ண போறேன். பாருங்க, இல்ல தண்ணி எடுத்து அதே கிளாஸ்ல வந்து நான் 2 டம்ளர் வந்து ஜீனி எடுக்க போறேன். ஜீனி எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து பாகு வந்து காய்ச்சிடலாம். பாகு அப்படின்னா கம்பி பதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. சும்மா ஒரு நார்மலா ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு ப்ரௌன் கலர்ல. அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். வாங்க வந்து நம்ம பாகு வச்சுட்டு வந்துடலாம். மாதிரி கைவிடாம இந்த மாதிரி கிண்டிட்டே இருங்க. நான் பிடிச்சிரும் அடியில. ஸோ அந்த மாதிரி கிண்டிட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜீனி கரையிற வரைக்கும், அந்த ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் கிண்டலாம். நம்ம இந்த மாவை வந்து ரெடி பண்ணி பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைறது பதம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாவே வந்து இந்த மாவு வந்து பிசையணும். இல்லைன்னா வந்து குலோப் ஜாமுன் விரிசல் விட ஆரம்பிச்சிடும், ரவுண்ட் ஷேப் வந்து வராது. ஸோ அதை பிசைஞ்சு வச்சிடலாம். இப்ப இந்த மாவை வந்து நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். வந்து பிசைஞ்சாச்சு. சப்போஸ் வந்து உங்களுக்கு கையில ஒட்டுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணெய் லைட்டா கொஞ்சம் தொட்டுட்டு ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி பதத்துல வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மாவு கொஞ்சமா ஊறட்டும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வச்சிருவோம். அப்படியே அதுக்குள்ளேயும் பாகு வந்து நம்ம பாத்திரலாம். பாருங்க, நம்ம பாக்கு இந்த மாதிரி நம்ம சிம்ல தான் வச்சிருந்தோம். ஸோ அதனால இந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பாருங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம கைவிடாம கிண்டிட்டே இருக்கும். கொஞ்சம் லைட்டா சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. பாருங்க, கொஞ்சம் நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து குட்டி குட்டியா, அதாவது உங்களோட விருப்பத்துக்கு குழந்தைங்க வந்து பெருசா சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா உருட்டிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ்ல வந்து நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். வாங்க அதுக்குள்ளேயும் இப்போ பாருங்க, இந்த ஜீனி பாகும் வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்திருக்கேன், கொஞ்சம் வாசத்துக்கு தகுந்தாப்புல. நீங்களும் ஏலக்காய் பிடிச்சது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இந்த குலோப் ஜாம் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இதுல வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். அதுக்கு மாதிரி போட்ட உடனே வந்து கிளறி விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மேல எலும்புறப்ப கிண்டி விடுங்க. ரொம்ப கரண்டி வச்சு கிண்டினீங்கன்னா உடஞ்சிரும், விரிசல் விழுந்துரும். ஸோ உருண்டையா வராது. ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க. அது பாருங்க, அதுவே மேல வந்துடும். ஸோ லைட்டா இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் மேல எடுத்து ஊற்றி விடுங்க. ரொம்ப வந்து கிண்ட வேணாம், இல்லைன்னா விரிசல் விட்டுரும். இந்த மாதிரி மேல எலும்பு இந்த பாருங்க பால் மாதிரி அழகா வரும். ஸோ அதுவே. ஸோ ரொம்ப வந்து நீங்க கிண்ட வேணாம், ரொம்ப வந்து வேக விட வேணாம். ஸோ இந்த மாதிரி கலர் வந்து வந்தோடனே வந்து எடுத்துருங்க. கொஞ்சம் பொன்னிறமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுலேயே எடுத்துங்க, ரொம்ப கருகிரும். நம்மளோட எல்லாமே அந்த எண்ணெயில போட்டு எடுத்துட்டோம். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இது அந்த ஜீரால அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா அது ஜீரால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு நாளே போதும். நல்லா வந்து இப்போ கொஞ்சம் என் பையன் வந்து இதை பார்த்துட்டு ஆன்னு கத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்பவே குலோப் ஜாமுன் கேட்கறாங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஜீரால போட்டு எடுத்துடலாம். நல்லா பெருசாவே வரும். இதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. ஜாமுன் வந்து நம்மளுக்கு போட்டு எடுத்தோம் வந்து உருண்டை வந்து ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஜீரால போட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட குலோப் ஜாமுன் எவ்வளோ அழகாக சேஃபாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒன்று எடுத்து வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. ஸோ என்னோடய பையன்கிட்ட கொடுத்தேன். அவனும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சாச்சு. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.